ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ரஃபிள்ஸ் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். டிசைன் ஸ்லீவு ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம இப்போ அதை எப்படி நம்ம வெட்டி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஸ்லீவ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் வந்து ரஃபிள் ஸ்லீவு. இது எப்படி அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு ஸ்லீவ் எப்பையும் போல நம்ம கை வந்து ஒரு 5 இன்ச்சு உயரம் வச்சு பாருங்க. இது தச்சு வச்சிருக்கேன், லைனிங் கொடுத்து தச்சே வச்சிருக்கேன் கையை. அது வந்து கீழே தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுக்கலாம். அது போக மொத்தம் கையோட உயரம் வந்து 5 இருக்கு. தச்சது போக இந்த 5ல் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆம்கோல்ல தப்போம் இல்லையா, அதுக்கு போயிடும். அப்போ வந்து கையோட உயரம் 4.5 வச்சிருக்கேன் நான். இந்த அளவுக்கு 4.5 அல்லது 5 மட்டும் இந்த ரஃபிள் ஸ்லீவுக்கு நீங்க கை வந்து வெட்டுறது இந்த மாதிரி தான் வெட்டணும். நம்ம நார்மலா கை வெட்டி மற்ற எப்பயும் போல தைக்கிற மாதிரி தச்சு வச்சிடலாம். இது மேலதான் அந்த ரஃபிள் டிசைன்லாம் நமக்கு வரப்போகுது. அது வந்து எப்படி வெட்டி நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அதுக்கு இந்த லேஸ் எல்லாம் நான் வைக்க போறேன். இந்த மாதிரி நெட்டு கிளாத் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம நெட்டு கிளாத்ல தான் வந்து ஷர்ட்டின் லைனிங் கொடுத்து இந்த கை தச்சிருக்கோம். இதே கிளாத்து தான். இது வந்து லைனிங் இல்லாம தான் நம்ம இதை தைக்கணும். இது வந்து பாருங்க, மடிப்பு பகுதி இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதை 4ஆ மடிக்கிறோம். 2ஆ இருக்கு, 4ஆ மடிச்சுக்கிறோம். 4ஆ மடிச்சுட்டு உயரம் வந்து கீழே வந்து நேரா இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப 4ஆ நம்ம மடிச்சிருக்கோம். 4ஆ மடிச்சு அகலம் வந்து 8 இருக்கு. நமக்கு தேவை ஒரு 7 இன்ச்சு தான் தேவை. நம்ம இதுல கீழே மார்க் பண்ணிக்கோங்க அகலத்தை. அகலம் 7 இன்ச்சு. இந்த மடிப்பு பகுதி இருக்கு பாருங்க, ரெண்டுமே மடிப்பு பகுதியா இருக்கும். 2 கைக்கு வேணும் இல்லையா, அதனால நம்ம 4ஆ மடிச்சிருக்கோம். 2 மடிப்பு பகுதியும் வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப கீழே அகலம் 7 குறிச்சாச்சு. அடுத்து வந்து உயரம் எடுக்க போறோம். இப்ப கீழ்ப்பகுதிக்கு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும், அதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இப்ப இங்க இருந்து உயரம் வந்து 11. கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நான் ஒரு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் இப்ப உயரம் வந்து 12 வைக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து தான் வைக்கிறோம். கீழே மடிச்சு தைப்போம், அதுக்கும் சேர்த்து தான் வைக்கிறோம். 12 வச்சுக்கலாம். இப்ப இந்த 12 இருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிடலாம். கீழே வந்து அகலம் 7 வச்சிருக்கோம். இப்ப மேல உயரத்துல குறிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல அகலம் 4 வைக்கிறோம். பாருங்க, 4 இன்ச் வைக்கிறேன். இப்ப இந்த 4க்கும் இந்த 7க்கும் இப்படி ஒரு கோடு போடப்போம். இது வந்து கொஞ்சம் கிராஸா தான் வரும். இது அகலமா இருக்கு, இது அகலம் ஒடுக்கனால நமக்கு இப்படிதான் வரும் மாடலு. இப்ப இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி இங்கேயும் கட் பண்ண போறோம். இப்ப இந்த இடம் வந்து அந்த ஷோல்டருக்கு வர்ற பகுதி, அதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இப்ப இவ்வளவுதான். ரொம்பவே அழகான ட்ரெண்டிங் ஸ்லீவு. இப்ப பாருங்க, 2 கைக்கும் நம்ம வெட்டியாச்சு. இப்ப இது ஒரு கைக்கு, இது ஒரு கைக்கு, 2 கைக்கு நம்ம 4ஆ மடிச்சு போட்டு வெட்டியாச்சு. இப்ப நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப இது உள்பக்கம். வந்து இது கீழ்ப்பகுதி, அகலம் 7 வச்சோம் இல்லையா, அந்த இடம். இதை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எப்படி மடிச்சு தைச்சிடலாம். 2 மடிப்பா மடிச்சிருங்க.
இப்போ இந்த லேஸை இந்த மாதிரி வச்சு தச்சிடலாம். கீழ் பகுதியில இந்த மாதிரி நீங்க மணி வச்சு லேஸ் வச்சீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப நம்ம இதுல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி சுருக்கு பக்கத்துல இந்த மாதிரி வச்சுட்டு வரோம். இப்ப இந்த பக்கம் எப்படி நம்ம இந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமோ அதே போல இந்த பக்கமும் நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி. ஏன்னா இது வந்து நெட்டு துணி அப்படிங்கிறப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பின்னு போட்டுட்டு இதே போலயே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஓரத்துல நம்ம தச்சுட்டு இருந்தோம். ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் வச்ச மாதிரியே இந்த பக்கமும் வச்சிருக்கோம், ஒரே அளவுல வச்சிருக்கோம். இப்ப வந்து இதை எப்படி நம்ம தச்சு வச்சிருக்க இந்த கையில நம்ம இந்த ரஃப்ல தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம நார்மலான சாதா கை ஒரு 4.5 இன்ச்சு உயரம் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சு தச்சு வச்சிருக்கோம். கிளை மடிச்சு தச்சாச்சு, லைனிங் கொடுத்து தச்சாச்சு. இப்ப என்ன பண்றோம்னா இது சென்டர் ஷோல்டருக்கு வர்ற பகுதி. இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு சென்டர்ல இருந்து 2, அதே போல இது பின்பக்கம் இது முன்பக்கத்துக்கு அதே 2 இன்ச்சு குறிக்கிறோம். அதுக்கு அப்புறமா ஒரு இந்த பகுதி இருக்கு பாருங்க, இந்த இந்த ஃபிளிட்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க, இந்த ஃபிளிட்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க. வைக்கிறத பொறுத்து 4, 3 இந்த மாதிரி வரும். இப்ப 4 வருது, 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த 2க்கு அப்புறமா ஒரு 4 இன்ச்சு வைங்க. அதே போல இந்த முன்பக்கமும் 2க்கு அப்புறம் ஒரு 4 இன்ச்சு வைக்கணும். இந்த இது வந்து ஷோல்டர் சென்டர் பகுதி குடிச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த இடத்துக்கு சரியா வரணும். இப்ப என்ன பண்றோம்னா இந்த 2 இன்ச்சு குடிச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துக்கு இது வரணும். இந்த 4 இன்ச்சுக்கு இது வரணும். இந்த ஃபிளிட்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்து இந்த 4ல வச்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. வச்சு இந்த 2 இன்ச்சு குறிச்சிருக்கோம் பாருங்க, அது வரைக்கும் சரியா வந்துடும். இந்த மாதிரி தைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சென்டர் இதுக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை சுருக்கு வைக்க போறோம். இப்ப இதுக்கு அடுத்து இந்த சென்டர் பகுதி இந்த சென்டருக்கு வரணும். அப்ப இதுல நம்ம இங்க எப்படி இருக்கு சுருக்கு, இந்த மாதிரி வச்சிருக்கோம், அதே போலயே வைக்கணும். பாருங்க, ஒரு சுருக்கு வச்சாலே நமக்கு தாராளமா நல்லாதான் வருது. அதே போல இந்த சென்டர்ல 1/2 இன்ச்சு தள்ளி தச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த சுருக்கு வச்சிடணும். இப்ப இந்த இடத்துக்கு இது வரணும். இந்த மீதத்தை புல்லும் இங்க சுருக்கு வைக்கணும். இந்த 2 இன்ச்சுல மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க, முன் பக்கத்துக்கு 2 இன்ச்சு, அந்த இடத்துல இந்த ஸ்பிளிட் எல்லாம் நமக்கு வந்துடும். இப்ப இந்த மீதத்தை இந்த பாருங்க, இந்த ஸ்லீவ் அவ்வளவுதான். இப்ப இந்த ரஃபிள் வச்சு நம்ம தச்சாச்சு. இதை நம்ம நார்மலா எப்பயும் போல நம்ம பிளவுஸ்ல ஏத்திக்கலாம்.
ஆம்கோல்ல வச்சு நம்ம இதை தச்சிடலாம். இது ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க ரஃபிள் ஸ்லீவ். இப்ப நம்ம இன்னொரு கையும் தச்சிடலாம். இந்த கை ரொம்பவே அழகா வந்திருக்கு. இப்ப ட்ரெண்டிங் ஸ்லீவ் ரஃபிள் ஸ்லீவ் நம்ம தச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இதே போல நீங்களும் தச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ.